காமெடியை கூட கம்மி பண்ணிட்டாங்க. செகண்ட் டைம் என்ன பாக்குறது மட்டும் கொஞ்சம் லாக் ஆகும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஆனா ஒன் அளவுக்கு இல்ல, ஆனா ஓரளவுக்கு ஓகே தான். எதுவும் குறை சொல்ல முடியாத சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து எதையோ ஃபுல்ஃபில் பண்ணாத மாதிரியே இருந்தது. செகண்ட் பார்ட் த்ரில்லர்லயே விட்டாங்க, சஸ்பென்ஸ்லயே விட்டாங்க கடைசி வரைக்கும். 1 or 2 நல்லா பண்ணிருந்தாரு அவர். ரெண்டுக்கு ஒரு 8 கொடுக்கலாம். 9 கொடுக்கலாம். 9 கொடுக்கலாம் பிரதர். 7.5 கொடுக்கலாம். 8 கொடுப்பேன். 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். படத்துல சிஜி இருந்து பாத்திருப்பீங்க. சிஜில தான் படமே எடுத்து வச்சிருக்காங்க இவங்க. நீங்க வேணா போய் பாத்துறதுக்கு அப்புறம் சொல்லுங்க. என்னன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்தாங்க தியேட்டர்ல. அப்படியே ட்ரௌசியா இருக்கு, ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரே நெகட்டிவ் ஃபீட்பேக் தவிர மீதி எல்லாமே பாசிட்டிவ் தான். காமெடியை கூட கம்மி பண்ணிட்டாங்க. நல்ல த்ரில்லர் எலிமெண்ட் தான் நிறைய இருந்தது. அதனால படம் வந்து நல்லா எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். த்ரில்லர் எலிமெண்ட் பிடிக்கிறவங்க நல்லா ரொம்ப பிடிக்கும். அருள்நிதிக்கு வந்து ஒரு கம்பேக் நல்ல படம் கொடுத்துட்டு தான் இருக்காரு அவரு. இந்த படமும் அவருக்கு நல்ல அவர் லைன் ஆஃப் நான் வந்து செல்ஃபிஷ் தான் ஆனா நல்ல கெட்டவங்க கிடையாது அப்படின்னு அந்த டைலாக்லாம் தியேட்டர்ல நல்ல அப்ளாஸ். ஸ்டடி பண்ணி பிரியா பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து ரத்ன மூவிலாம் நல்லா தான் இருக்குது. ஆனா தியேட்டர்ல பார்க்க நிறைய நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு படத்துல ஓடிடி பார்த்து சொல்றாங்க. ஆனா இந்த படம் பார்த்துட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. லவ் ட்ராக் அவங்களுக்கு தனியா இருக்கு, ஸ்பாயிலர் பண்ண வேணாம். லவ் ட்ராக் அவங்களுக்கு தனியா இருக்கு. மியூசிக் தேவையில்லாத பாட்டுலாம் போடல ப்ரோ. தேவையான ஒரு எமோஷனல் சாங் நல்லா இருந்தது. பிஜிஎம் வைஸ் நல்லா இருந்தது. த்ரில்லர் எலிமெண்ட் என்ன மீட்டர்ல பிஜிஎம் போடணுமோ அந்த பிஜிஎம் போட்டுருக்காங்க. ஓகே சூப்பரா இருக்கு பாட்டு. போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு. 8 கொடுப்பேன். நல்லா இருக்கு படம். நல்லா பண்ணிருக்காரு. லாகே இல்ல ப்ரோ, பயங்கரமா இருக்கு படம். அஞ்சு ராக்கெட் ஆஃப் கொடுக்குறாங்க ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. அருள்நிதி செமையா பண்ணியிருந்தாரு. 1 or 2 நல்லா பண்ணியிருந்தாரு அவர். செகண்ட் டைம் என்ன பாக்குறது மட்டும் கொஞ்சம் லாக் ஆகும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் போயிடும். பாட்டு வருது ப்ரோ. ஆனா பார்ட் 1 விட ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. நல்லாவே பண்ணிருக்காரு. தேர்ட் பார்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் பார்ட் வந்து லாஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ தட் மேபி இதை விட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா த்ரில்லிங்கா நல்லா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. படம் மொக்கா ப்ரோ. டிமாண்டி காண்டி மொக்கா ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் ப்ரோ சூப்பரா இருக்கு. செகண்ட் பார்ட் வந்து அவ்வளவா இல்ல. அவர் நல்லா தான் ப்ரோ பண்ணிருக்காரு. இருக்கையில மியூசிக் தான் ப்ரோ படத்துல பிளஸ். மியூசிக் தரமா பண்ணிருக்காங்க. படத்துல சிஜி இருந்து பாத்திருப்பீங்க. சிஜில தான் படமே எடுத்து வச்சிருக்காங்க இவங்க. நீங்க வேணா போய் பாத்துறதுக்கு அப்புறம் சொல்லுங்க. ஆனா ஒன் அளவுக்கு இல்ல, ஆனா ஓரளவுக்கு ஓகே தான். சூப்பரா இருக்கு. ரெண்டுக்கு ஒரு 8 கொடுக்கலாம் ப்ரோ. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பார்ட் 3யும் வரும், சஸ்பென்ஸோட முடிச்சா நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் செம்மையா இருந்துச்சு. 10க்கு ஒரு 8 கொடுக்கலாம். 9 கொடுக்கலாம் ப்ரோ. சிரிப்பா வந்து பயம் வர மாட்டேது. செகண்ட் பார்ட் த்ரில்லர்லயே விட்டாங்க, சஸ்பென்ஸ்லயே விட்டாங்க கடைசி வரைக்கும். இல்ல இந்த படம் ஓகே, நல்லா சூப்பரா இருக்கு. 9 கொடுக்கலாம். அதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே வந்து எப்பயுமே நம்ம பார்ட் 2 தமிழ் சினிமானாலே வந்து டவுனா இருக்கும். இது வந்து ஆனால் அபோவ் ஆவரேஜ் தான். ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. அஜய் ஞானமுத்து வந்து வழக்கம் போல அவருடைய டச் இருந்தது. பட் ஆனால் அவர் வழக்கம் போல பண்ற தப்பு பண்றாரு. கோப்ரால எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது, செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் வந்து சம்பந்தமே இல்லாம முடிச்சாங்களோ அதே மாதிரியே இருக்க மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலே ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து கனெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அந்த லூப் ஹோல்ஸை ஜாயின் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து எதையோ ஃபுல்ஃபில் பண்ணாத மாதிரியே இருந்தது. அந்த லீடு வந்து அதுதான் வந்து மெயினே. அந்த லீடு வந்து கொண்டு வந்தது தான் வந்து இந்த பிரியா பவானி சங்கரால் கொண்டு வந்தது வந்து நல்லா இருந்தது. பிரியா பவானி சங்கருக்கு ஒரு நல்ல ஹிட்னு சொல்லலாம். அவங்கள கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க பயங்கரமாக இந்தியன் 2க்கு அப்புறம். அவங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான கம்பேக்னு சொல்லலாம். எனக்கு ஒரு 7.5 கொடுக்கலாம். நல்லா தான் இருக்கும்.